ராமசுந்தரம், மாநில துணை பொதுச் செயலாளர், பாட்டாளி தொழிற்சங்க பேரவை. 14/8/2019 அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடை எண் 2962 பணிபுரிந்த விற்பனையாளர் திரு ராஜா என்பவரை சமூக விரோதிகள் கடைப்பணி நேரத்திலேயே சுமார் 9:30 மணி அளவில் கழுத்து அறுத்து கடையில் கைப்பற்ற 1.5 லட்சம் ரூபாயை கைப்பற்றி திருடி சென்றிருக்கிறார்கள். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறோம். இதுவரையில் பணி நிரந்தரத்திற்காக மட்டுமே போராடி வந்த நாங்கள் இன்றைக்கு உயிர் பாதுகாப்பு கேட்டு போராட வேண்டிய அவல நிலையில் இருக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகளை கைது செய்யப்பட வேண்டும். ராஜாவின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி செய்ய வேண்டும். மேலும் ராஜாவின் மனைவிக்கு அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணி வழங்கப்பட வேண்டும். அதேபோல் டாஸ்மாக் ஊழியர்களின் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கடையிலும் சிசிடி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தற்போது உள்ள மருத்துவ திட்டத்தை ரத்து செய்துவிட்டு இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது சம்பந்தமாக சென்னையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு மேலாண்மை இயக்குநர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவு தெரிய வரும். அந்த முடிவு ஊழியர்களுக்கு சாதகமாக இல்லையெனில் தொடர்ந்து கடை அடைக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் ஏறத்தாழ 5000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டும் திறந்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் கூடிய விரைவில் அடைத்துவிட்டு இங்கே வருவதாக அந்த ஊழியர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கழுத்து அறுக்கப்பட்டு குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்திடு. தமிழக அரசு நிர்வாகமே டாஸ்மாக் ஊழியருக்கு சட்ட சமூக பாதுகாப்பை உறுதி செய். தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகமே முதல்வர் அவர்களே டாஸ்மாக் ஊழியர்களின் நியாயம் நிறைவேற்றுக. டாஸ்மாக் கடைகளின் வேலை நேரத்தை 8 மணியாக குறைத்திடு. நிர்வாகமே டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் டாஸ்மாக் ஊழியர் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகிகளில் ஊரக பகுதிகளில் பாதுகாப்பின்றி செயல்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பை உத்தரவாதம் செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகமே டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகும் விற்பனை பணத்தை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் டாஸ்மாக் ஊழியர் ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே டாஸ்மாக் ஊழியர்களின் தலையிடுக என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே காவல்துறையே டாஸ்மாக் ஊழியருக்கு தமிழக அரசே டாஸ்மாக் ஊழியருக்கு சட்ட சமூக பாதுகாப்பை